பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே இனியா கோபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னைக்கும் இல்லாமல் பாக்கியாவை பற்றி இங்கே கோபிக்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. தன்னுடைய அம்மா தான் குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத உணர்ந்து புரிஞ்சு இங்கே கோபிக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்ற அவங்க நிலைமையை இங்கே கோபிக்கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. இனியா கேட்குற கேள்விக்கே பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிற்கிறாரு கோபி. உடனே இனியாவும், அப்பா நீங்கள் என்னைக்கு நம்ம குடும்பம் வேண்டான்னு சொல்லி உங்கள் சந்தோஷத்துக்காக அந்த ராதிகா கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அம்மாவை பிரிஞ்சு போனீங்களோ, அன்னைக்கே நம்ம குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்கப்பா. அதனால தான் இப்போ உங்க முன்னாடி இப்போ வரைக்கும் நான் அழுதுட்டு இருக்கேன். நீங்க நம்ம வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தானப்பா இருந்தீங்க. அம்மா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்களே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை எவ்வளோ அழகா பராமரிச்சுட்டு வந்தாங்கப்பா. ஆனா ராதிகா கூட போனதுக்கு அப்புறமா எனக்கு அங்க முடியல இங்க முடியலன்னு சொல்லி உங்களுக்கு உடல்நிலை கூட சரியில்லாம போனப்ப பாட்டி உங்களை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் தானப்பா வச்சு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட நம்ம குடும்பத்தோட அருமை புரியாம ஏன்பா அம்மாவுக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை செஞ்சு அம்மா வழியில தலையிட்டு அவங்கள நிம்மதியாவே வாழ விடாம இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா அம்மா நீங்க இல்லைனாலும் எங்களுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து எங்க தேவை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா. இப்ப கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவை தான் நான் திட்டிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பயாவது அம்மா மனசு மாறி உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவாங்க. நீங்க மறுபடியும் திருந்தி அம்மா வழிக்கு வராம உங்க வேலையை பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அம்மா எந்த தப்பும் செய்யலைன்னு தெரிஞ்சிருந்தும் நான் அம்மாவை திட்டிட்டு இருந்தேன்ப்பா. நீங்க எப்படி உங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்களோ, அதே மாதிரி அம்மாவும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹோட்டலை நல்லபடியா நடத்தி முன்னேறக்கூடாதுன்னு ஏன்பா நினைக்கிறீங்க. அம்மா படிக்கல, அவங்களால எந்த பிஸ்னஸும் செய்ய முடியாது, சரி வர ஹோட்டலை ஆரம்பிச்சு வளர முடியாதுன்னு எப்போ பார்த்தாலும் அம்மா என்ன செஞ்சாலும் அவங்கள திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, நீங்களும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி அம்மா படிக்கலனாலும் நல்லாவே முன்னேறி ஹோட்டலோட ஓனராக இருக்காங்க. அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. நீங்கள் வேணும்னே ஷெஃப்பை அனுப்பி பிரச்சனை செய்ய ஆரம்பித்ததுனால தான் அம்மாவும் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருந்தாலோ இல்லை உங்கள் குடும்பம் தான் முக்கியம்னு அப்படியே இருந்திருந்தா கூட அம்மாவும் இப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்கப்பா. ஆனால் அம்மா தான்ப்பா அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா கூட அம்மா ஒரு நாள் கூட உங்ககிட்ட வந்து எங்களுக்காக பண உதவின்னு வந்து நின்றுப்பாங்களா, இல்லை உதவி செய்யுங்க நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது உதவிக்காக ராதிகாவோட வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்திருப்பாங்களா? ஏன்பா எங்களுக்காகவே வாழ்கிற எங்கள் அம்மாவை நிம்மதியாக வாழ விட மாட்டிங்களாப்பா? நீங்கள் எங்கள் கூட வந்து வாழலைனாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கை முக்கியம்னு போனதுக்கப்புறமா அம்மா கூட எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்கப்பா. எங்களுக்கு சந்தோஷம்தான் இல்லை, அந்த நிம்மதி கூட இருக்கக்கூடாதுன்னு எதுக்காகப்பா நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே அம்மா பார்த்து பார்த்து செஞ்சாங்க. இப்போ அந்த ராதிகாவோட வீட்டில் நானும் உங்கள் கூட இருந்து பார்த்துருக்கேன் இல்லைப்பா. ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் நீங்கள் கேட்டப்ப உங்களுக்கு குடிக்க டீ கூட கொடுக்காம நீங்களே எல்லா சாப்பாடையும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு முடியலைன்னா அங்கே க்ளவுட் கிச்சனில் சாப்பிட்டு வரீங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளாவது நீங்கள் வெளியில் சாப்பிட்ருக்கீங்களாப்பா? கேட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு வாய்க்கு ருசியாக அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவோட அருமை உங்களுக்கு புரியாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. அதுக்காக அம்மா எங்களை மறந்துட்டாங்களா, இல்லை எங்களுக்கு தேவையானதை செய்யாமல் விட்டுட்டாங்களாப்பா? அப்படி இல்லையே, நீங்கள் இல்லைனாலும் எங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து தானே செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா ஆசைப்பட்டு வேலை பார்க்குற அந்த தொழிலையாவது நீங்கள் எதுவும் செய்யாமல் விடலாம்லப்பா. நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இப்போ வரைக்கும் பாட்டி உங்களை மகனா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான்ப்பா. ஏன்னா பாட்டி உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. அம்மாவை விட நீங்கள் தான் முக்கியம்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் நீங்கள் பாட்டியை பற்றி யோசிக்கல, நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கல. ராதிகா பேச்சையும் ராதிகாவோட அம்மா பேச்சையும் கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு பாட்டி தான் செய்யாத தப்புக்கு பாட்டி செஞ்ச தப்புன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்தி உங்கள் வீட்டிலேருந்து அனுப்புனீங்க. எங்கெல்லாம் போகக்கூடாதோ பாட்டியை எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து போக வச்சிங்க. அப்படி இருக்கும்போது அதனால தான்ப்பா பாட்டி உங்களை இன்னும் மகனாக ஏற்றுக்காம அம்மா கூடயே அந்த வீட்டில் இருக்காங்க. இப்படி உங்களை நம்பி வந்த பாட்டியவே நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்காம அவமானப்படுத்தி மறுபடியும் அம்மா கிட்ட தான் அனுப்பி வச்சிங்க. நீங்கள் என்னை வந்து கூப்பிடும் போதெல்லாம் அந்த ஒரு ஞாபகம் தான்ப்பா எனக்கு வரும். உங்களை நம்பி எப்படிப்பா ராதிகாவோட வீட்டுக்கு நான் வர முடியும்? நீங்கள் தனியாக இருந்திருந்தா கூட என் அப்பா அப்படின்ற உரிமையில் நான் வந்திருப்பேன். இப்போ கூட என் அப்பா வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து ராதிகாவோட அம்மா ஏன் அம்மாவை தப்பு தப்பாக பேசினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் இங்க ராதிகாவை எதிர்த்து பேசிட்டு அது தப்புன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் அம்மாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க இனியா.
இங்கே கோபி செஞ்ச தேவையில்லாத வேலை ஒவ்வொன்றையும் இங்கே வந்து கோபிக்கு புரிகிற மாதிரி சொல்லி பாக்கியாவை வந்து ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க இனியா. பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு கோபிக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க இனியா. என்றைக்கும் இல்லாமல் பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இனியா இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது கோபிக்கு அப்போ தான் புரியுது, நாம் தேவையில்லாமல் பாக்கியாவுக்கு செஞ்ச பிரச்சனையால் என் பசங்க எல்லாரும் ரொம்ப மனவேதனையில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் போலயே, இதை நான் புரிஞ்சுக்காமையே இத்தனை நாள் இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சிட்டு இருந்திருக்கேன் பாக்கியாவுக்கு. நான் பாக்கியாவுக்கு செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் என் பசங்களும் என் அம்மாவும் இருக்கிறாங்கன்றதையே நான் நினைக்காம பாக்கியாவுக்கு தான் பிரச்சனை செய்கிறேன், அவள் தலகுனியணும், அவமானப்பட்டு நிற்கணும், அவள் ஹோட்டலை நல்லபடியாக நடத்தக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, பாக்கியாவு ஹோட்டலோட ஓனராகவே இருக்கக்கூடாது, இருக்கிற ஹோட்டலையும் மூடிட்டு பாக்கியா எந்த வேலையும் செய்யாமல் என் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர்த்து பாக்கியா அந்த ஹோட்டலை நல்லபடியாக நடத்தலைன்னா என் பசங்களோட நிலைமை என்னாகும், என் அம்மாவோட நிலைமை என்னாகும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்துட்டேன். நான் செஞ்சது பெரிய தப்பு தான். என் பொண்ணு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தான்னு பார்த்தேன், ஆனால் பாக்கியாவோட அருமையை எனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இனியா என்கிட்ட பேசவே வந்திருக்கா அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்ததுன்னு சொல்லி தான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு, என் பொண்ணு இப்போ எனக்கு சொல்ல தான் நான் எவ்வளோ பெரிய தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கேன், நான் செஞ்ச பிரச்சனை எல்லாமே பெரிய தப்பு தான் அப்படின்ற உண்மையே எனக்கு புரிய வந்திருக்குன்னு சொல்லி இங்கே கோபி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு. இங்கே இனியா அழுதுகிட்டே, அப்பா நீங்கள் அழுகணுன்றதுக்காகவோ உங்கள் மனசை வேதனைப்படுத்தணுன்றதுக்காகவோ நான் இதை பற்றிலாம் சொல்லலைப்பா, அம்மா எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் அம்மாவை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்காம எங்களுக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, வீட்டில் தாத்தாவும் இல்லை, நீங்களும் எங்களுக்குன்னு பெருசாக எதுவும் செய்கிறதில்ல, அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதாப்பா, யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம அம்மா தனி ஆளா நின்று இங்கே செழியன் அண்ணன் குடும்பத்தையாக இருக்கட்டும், இங்கே எழில் அண்ணனுக்கு தேவையானது செய்கிறதா இருக்கட்டும், என் படிப்பு செலவு, பாட்டிக்கு தேவையானதுன்னு எல்லாத்தையும் பார்த்து அவ்வளோ அழகாக அம்மா செய்கிறாங்கப்பா, நீங்களே நம்ம வீட்டில் இருந்திருந்தா கூட இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து செஞ்சுருக்க முடியாதுப்பா, அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு இனியாவது பிரச்சனை செய்யாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கப்பா, இதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு போகணுன்றதுக்காக தான் ராதிகாவோட வீட்டுக்கு வந்தேன், ஆனால் நான் தேவையில்லாமல் ராதிகாவோட அம்மா இப்படி பேச போயிட்டு ராதிகாவையும் ரொம்பவே திட்டேன்ப்பா, நான் பேசியிருக்கக்கூடாது அப்படி ராதிகாவை, இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்கப்பா, நீங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை செஞ்சால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாதுப்பா எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்றைக்குமே அம்மாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம், உங்களுக்கு நாங்கள் பசங்க தான் இருந்தாலும் அம்மா தான்ப்பா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இங்கே பாக்கியாவை பற்றி பேசி இங்கே இனியா ரொம்பவே கண்கலங்கி எல்லா விஷயத்தையுமே கோபிக்கு புரிய வைக்கிறாங்க. இப்படி இனியா பேச பேச தான் செஞ்ச தப்பு என்னது அப்படின்னு கோபிக்கு புரிய வருது. உடனே இங்கே இனியா கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு கோபி. நான் செஞ்ச பிரச்சனையால் பாக்கியா மட்டும்தான் தன்னுடைய ஹோட்டல் வேலையை செய்யாமல் வீட்டில் இருப்பா, அவளை தான் அவமானப்படுத்துகிறோன்னு நினச்சேன், ஆனால் நம்ம குடும்பத்தையே நான் அவமானப்படுத்தியிருக்கேன், என் பசங்களோட மனசை ரொம்பவே மனவேதனைப்படுத்தியிருக்கேன், இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் என் அம்மாவை பற்றியும் உங்களை பற்றியும் யோசிக்காமல் பாக்கியாவை மட்டுமே அவமானப்படுத்தணும்னு செஞ்ச பிரச்சனை எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனியா, இனி நான் என் வேலையை மட்டும் பார்ப்பேன், என் பசங்களை நல்லா கவனிச்சுப்பேன், என்னால் பாக்கியாவுக்கு இனி எந்த பிரச்சனையுமே வராது, நான் உண்மையை தான் சொல்கிறேன் இனியா அப்படின்னு சொல்லி இனியா கிட்ட வந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாரு கோபி. இன்னொரு பக்கம் இங்கே ராதிகா கோபி கிட்ட பேசுறதுக்காகவும் இன்னொரு பக்கம் கோபி வீட்டுக்கு வர ரொம்ப நேரமாச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது கோபிக்கு ரொம்ப கோவம் வருது, என் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனாலும் ராதிகா அதை புரிஞ்சுக்காம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லி இங்கே ராதிகாவோட ஃபோனை எடுக்காம அப்படியே வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்து பாக்கியா நினைக்கிறாங்க, ஏற்கனவே இனியா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தா, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்தாவாவது கொஞ்சம் தெளிவாக இருப்பா, எப்போ பார்த்தாலும் இனியா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா, இனியாவுக்காக என்னால் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்க முடியல, அவள் அவங்க அப்பா கூட இருந்தால் அவள் சந்தோஷமாக இருப்பானா, அங்கேயே இருந்துட்டு மெதுவாகவே வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாக்கியா நினைக்கிறாங்க. உடனே இனியாவும், அப்பா நீங்கள் மனசு மாறி இப்படி பேசுனதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, நீங்கள் எங்கள் கூடயே இருந்திருந்தா அதை மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருந்திருக்காதுப்பா, ரொம்ப நேரமாகுது கிளம்பலாமாப்பா அப்படின்னு சொல்ல உடனே கோபி கண் கலங்கிக்கிட்டே இனியா கிட்ட பேசிக்கிட்டே அங்கே பாக்கியாவோட வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே ராதிகா கூட அந்த ராதிகா வீட்டுக்கு போகவே பிடிக்காம என்ன செய்ய அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகலாமா அப்படின்னு காரில் கிளம்புறாரு. அந்த சமயம் மறுபடியும் ராதிகா ஃபோன் பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம வீட்டை பற்றி கொஞ்சம் கூட யோசிப்பே அவருக்கு இல்லாமல் இருக்குது, என்னை பற்றியும் மையுவை பற்றியும் அக்கறையே இல்லை, அவருக்கு அவர் பொண்ணு தான் முக்கியம், அதனால தான் இங்கே
இனியாவை சமாதானப்படுத்த போன கோபி என்னை பற்றி யோசிக்காமல் எவ்வளோ நேரம் ஆகுது, நான் ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரொம்பவே கோபி மேலே கோவத்திலேயே இருக்காரு. அந்த இனியா பேசின எல்லாத்தையுமே ராதிகா நினச்சி பார்க்குறாங்க. நான் என்னவோ அந்த பாக்கியா குடும்பத்தில் உள்ளவங்களையும் இங்கே கோபியவும் பிரித்த மாதிரி இனியா இப்படியெல்லாம் பேசிட்டாளே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ராதிகா. இன்னொரு பக்கம் கோபி எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம், நம்ம பொண்ணு இனியா மட்டும் இப்போ நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலன்னா நம்ம மறுபடியும் பாக்கியாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு மட்டும்தான் நினச்சிருப்போமே தவிர்த்து நம்ம திருந்தணும் அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டோம். எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம், இங்கே நம்ம பசங்களோட மனசை கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே அப்படின்னு கோபி நினச்சிக்கிட்டே காரில் போகும்போது அதிகமாக வேர்க்குது. கோபிக்கு இங்கே என்னதான் நடக்குதுன்னே தெரியாமல் ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே உடல்ல அதிக பிரச்சனை இருந்ததுனால கோபிக்கு மறுபடியும் உடல்நிலை ரொம்பவே சரியில்லாம போகுது. யார்கிட்ட சொல்றது, உதவி கேட்கறதுன்னு தெரியாம உடனே கோபியும் ராதிகாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா ராதிகா கோபி மேல இருந்த கோபத்துல ஃபோனை எடுத்து பார்த்துட்டு, நான் எத்தனை முறை இந்த கோபிக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன், ஆனா கோபி ஒரு முறை கூட ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு பேசவும் இல்லை, இவ்வளோ நேரமாகியும் வீட்டுக்கு வரல, ஆனா நான் மட்டும் கோபி ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசணுமா அப்படின்னு கோவத்துல ஃபோன் எடுத்து ஓரமா வச்சிடுறாங்க ராதிகா. எடு ராதிகா, ஃபோன் எடுத்து பேசு ராதிகா, என்னால் முடியல ராதிகா, நீயாவது வந்து உதவி செய்வேன்னு பார்த்தா இந்த ராதிகா வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு தாங்க முடியாத கோபியும் யோசிச்சுட்டு இருக்காரு. பேசாமல் இனியாவுக்கு ஃபோன் பண்ணலாமா நினைக்கிறாரு கோபி. இப்போ தான் இனியாவை வேற கொண்டு போய் விட்டுருக்கோம், நாளைக்கு வேற இனியா காலேஜுக்கு போகணும், ஃபோன் பண்ணால் அவள் எடுப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு வேற வழியே இல்லாமல் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு கோபி. பாக்கியா யோசிக்கிறாங்க, இனியா வீட்டுக்கு வந்துட்டா, இன்னும் கோபி வீட்டுக்கு போகாமல் இருக்காரா இல்லை ஏதாவது பிரச்சனையானு தெரியலையே, இவ்வளோ நேரம் ஆகியும் கோபி எனக்கு இப்படி ஃபோன் பண்ணதே இல்லை, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் போல, பேசாமல் ஃபோன் எடுத்து பேசுவோமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இங்கே பாக்கியா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் எடுக்கிறாங்க. ஆனால் கோபி அப்போ தான் பேசுகிறாரு மெதுவாக. பாக்கியா, எனக்கு நான் இப்படி ஒரு நிலமையில இருக்கேன், அங்கே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவளும் ஃபோன் எடுத்து பேசலை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நீ தான் எனக்கு வந்து உதவி செய்யணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இங்கே பாக்கியா என்னன்னு பேசுகிறதுக்கு முன்னாடியே இங்கே அதுக்கு முன்னாடி மயங்கிடுறாரு கோபி. வேற வழி இல்லாமல் இங்கே இனியாக்கிட்டேயும் எதுவும் பேச முடியாமல், செழியன்கிட்டேயும் பேச முடியாமல் இங்கே உடனே பாக்கியாவும் தனியாகவே அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்காகவும் கோபியை உடனே அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காகவும் பாக்கியா தனியாகவே போயிடுறாங்க. இங்கே பாக்கியாவே கார் எடுத்துகிட்டு போயிட்டு கோபியை சரியான நேரத்தில் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. கோபி கண் முழிக்காமே இருக்கார். இங்கே கோபிக்கு எந்த நிலமையில் இருக்காருன்னு ஒன்றுமே புரியல, கோபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பாக்கியா ரொம்பவே பதட்டமாகவும் பயத்தோடையும் இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த டாக்டர்கிட்ட பாக்கியா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் சரியான நேரத்துக்கு கோபியை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து லேட்டாக வந்திருந்தா கூட எங்களால் அவரை காப்பாற்றிருக்க முடியாது, ஆனாலும் இப்போ அவர் வந்து கண் முழிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காரு, இன்னும் அவரை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, கொஞ்சம் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே கோபிக்கு தர வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே டாக்டர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. பாக்கியா யோசிக்கிறாங்க, நாம் இப்படியே வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது, ஏற்கனவே எனக்கு தான் இங்கே கோபி வேற ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காரு, அப்புறம் ராதிகாவும் தப்பாக நினைப்பாங்க, ராதிகாவோட அம்மா தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இங்கே என் பசங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க, அத்தையும் தூங்கிட்டு இருந்தாங்களே, அதனால தானே நான் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்தேன், இப்போ என்ன செய்ய, பேசாமல் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே ராதிகாவுக்கு பாக்கியா ஃபோன் பண்ணுறாங்க. ராதிகா இங்கே பாக்கியா ஃபோன் பண்ணுறத பார்த்த உடனே என்னாச்சு, இப்போ தான் கோபி வேற ஃபோன் பண்ணார், மறுபடியும் பாக்கியலட்சுமி ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு பாக்கியா ஃபோன் பண்ணவே மாட்டாங்களே, இங்கே கோபியால் மறுபடியும் பாக்கியாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா என்ன, இந்த கோபி திருந்தவே மாட்டார், அங்கே போய் அங்கே பாக்கியாவோட வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சிட்ருக்காரோ தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே பாக்கியா நடந்த எல்லாத்தையுமே ராதிகா கிட்டே சொல்கிறாங்க. இப்போ கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, நீங்கள் தான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இதை உடனே ராதிகாவும் கேட்ட உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதுக்காக தான் கோபி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு போலையே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கிட்ட உடனே அழுதுகிட்டே சொல்கிறாங்க ராதிகா. இங்கே ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் பாக்கியா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வராங்க. இங்கே ராதிகா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஆனால் ராதிகாவோட அம்மா பாக்கியாவை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ராதிகாவோட அம்மா பாக்கியா அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பாக்கியா இப்போ உனக்கு நிம்மதி தானே, என் பொண்ணும் கோபி மாப்பிள்ளையும் சந்தோஷமாக வாழ்றது பிடிக்காம வேணும்னே மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த,
அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் தான் இங்கே கோபி மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமையில வந்து இருக்கார் அவர். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். உனக்கு நிம்மதியாக இருக்குமே, என் பொண்ணு அழுகிறதெல்லாம் பார்த்து நீ சந்தோஷப்படணும் தானே நினச்ச அப்படின்னு வந்த கோவத்தில் திட்டிக்கிட்டே இருக்காங்க பாக்கியலட்சுமியை. பாக்கியா ரொம்ப பொறுமையாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம பேசக்கூடிய நிலமையிலையும் இல்லை, நம்ம வேற ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம நாம் கோபிக்கு உதவி செஞ்சுருக்கோன்னு தெரிஞ்சிருந்தும் இப்படி பேசுகிறாங்களே, இவங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இனியா பாக்கியா ரூமில் இல்லை அப்படின்றத பார்த்துட்டு கீழே ஈஸ்வரியோட ரூம்லேயும் போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே அம்மா இல்லையே, அப்போ அம்மா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட பாக்கியா வீட்டில் இல்லை அப்படின்றத இனியா சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் செழியனை கூப்பிட்டு, என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, பாக்கியா எங்கே போயிருப்பா யாருக்கிட்டையும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லி இங்கே செழியன் அந்த நேரத்தில் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாக்கியாவும், என்ன செழியா இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், நீங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னு தான் நான் சொல்லாமல் வந்துட்டேன். ஆனால் உங்கள் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்ற நடந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து கோபியை பற்றின எல்லாத்தையுமே பாக்கியாவும் செழியன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இங்கே கோபி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்ட்டு. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியும் செழியனும் அழுதுகிட்டே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டில் இருக்க இனியா ரொம்பவே அழுகிறாங்க. அப்பா என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்பா மனசு வேதனைப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருப்பேன், அதனால தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு போல அப்படின்னு ஜெனிக்கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க இனியாவும். இங்கே ராதிகாவோட அம்மா தேவையில்லாமல் பாக்கியாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. பாக்கியா, உனக்கு தெரிஞ்ச வேலைனா அது கிச்சனில் வேலை செய்கிறது தான், அதை விட்டுட்டு நீ எல்லாம் எதுக்கு ஹோட்டலோட ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்ட? கோபி மாப்பிள்ளையை விட அதிகமாக சம்பாதிக்கணும், மாப்பிள்ளை நடத்துகிற க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸை விட நீ நல்லா பிஸ்னஸ் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கணுன்றதுக்காக மாப்பிள்ளை செய்யாத தப்புக்கு பொய்யா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்ட. இப்போ மாப்பிள்ளை இந்த நிலைமைக்கு இருக்காருன்னா அதுக்கு காரணமே நீ தான். நீ எல்லாம் உன்னை என்ன சொன்னாலும் எனக்கு கோபம் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இதோட நிறுத்திக்கோங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்டேன். உங்கள் மாப்பிள்ளை இவ்வளோ முறை ஃபோன் பண்ணாரே, ராதிகா எடுத்து பேசியிருந்தா நான் எதுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க போகிறேன்? நீங்கள் முதல்ல உங்கள் மாப்பிள்ளைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற மாதிரி ராதிகாவும் கொடுத்துருக்கணும். உங்கள் வீட்டில் கோபி எந்த நிலமையில் இருக்கிறாருன்றது இப்போவே எனக்கு புரிஞ்சுக்கிறேன் நான். உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பொண்ணு கூட சந்தோஷமாக வாழலை போல், அதனால தான் அவர் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணாமல் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இதிலையே தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே ராதிகா சொல்கிறாங்க, இல்லை பாக்கியா, அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், அவர் மேலே உள்ள கோவத்தில் நான் தான் ஃபோன் எடுக்கல, மற்றபடி வேறு எந்த பெருசாக பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல. இருக்கட்டுங்க, நீங்கள் ஃபோன் எடுக்கலல்ல, அதனால தான் அவர் என்ன செய்யணும்னு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காருங்க. நான் ஒன்றும் கோபி மேலே உள்ள பாசத்துலையும் உங்கள் குடும்பத்து மேலே உள்ள அக்கறையிலையும் கோபியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல. என் கண் முன்னாடி யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தாலோ, யாருக்காவது இப்படி ஒரு நிலைமையில் யாராவது இருந்திருந்தா கூட நான் இப்படி தாங்க உதவி செஞ்சுருப்பேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. இங்கே ராதிகாவோட அம்மா ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. கோபி மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணு ராதிகாவுக்கும் இடையில பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே நீ உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் தான். உன் பொண்ணு இனியா எதுக்காக கோபி மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக ராதிகாவோட வீட்டுக்கு வரணும்? தேவையில்லாமல் தன்னுடைய அப்பா அங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவ பாட்டுக்கு போகாமல் ராதிகாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு எவ்வளோ அவமானப்படுத்தி பேசிட்டா. ஏதோ கோபி மாப்பிள்ளை ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரும் சந்தோஷமாகவே இல்லைன்னுட்டு. அவள்லாம் யார் பேசுகிறதுக்கு? இந்த வயசில் என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு உன் பொண்ணுக்கு நீ சொல்லிக் கொடுக்கலையா பாக்கியா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோபி மாப்பிள்ளையை பார்க்க வரதுக்கு உன் பொண்ணுக்கும் உன் பசங்களுக்கும் என்ன உரிமை இருக்குது? அதான் உன் மாமியார் ஏற்கனவே ராதிகாவோட வீட்டில் வந்து செஞ்ச பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னுட்டு மறுபடியும் உன் பொண்ணு இங்கே கோபி மாப்பிள்ளையை பார்க்க வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கா பாரு. அவளால் தான் இப்போ என்னோட கோபி மாப்பிள்ளை இந்த நிலைமையில் இருக்காரு பாரு ராதிகா. இந்த பாக்கியாவையும் நம்பாத, இவங்க வீட்டில் உள்ளவங்களையும் நீ நம்பவே நம்பாத. இப்போ இவங்க குடும்பத்தால் தான் இங்கே கோபி மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. போதும் பாக்கியா, நீ செஞ்சதெல்லாம் போதும், முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ராதிகாவோட அம்மா ரொம்பவே கோபமாக பேசும்போது அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே இருக்கணும்னு எனக்கும் அவசியம் இல்லை, ஆனால் உங்கள் கோபி மாப்பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபோன் எடுத்து அவர்கிட்ட பேசி அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன். ஏன் உங்கள் பொண்ணு ஃபோன் எடுத்து பேசியிருந்தாலோ இல்லை உங்கள் மாப்பிள்ளையை அவங்க கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாலோ நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உங்கள் கோபி மாப்பிள்ளைக்கு நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன், ஆனால் அவர் தான் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு
அவங்க அப்பாவை பார்க்க எப்போ வேணாலும் வருவா, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசுவா. எனக்கும் கோபிக்கும் தான் வந்து ஒத்து வராமல் நாங்கள் பிரிஞ்சிருக்கோமே தவிர்த்து என் பசங்க மேலே கோபிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என் பொண்ணு இங்கே கோபிக்கிட்ட பேசக்கூடாது, கோபியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு தான் முதல்ல உரிமை இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. என் பசங்க மேலே எப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கோ அதே மாதிரி இங்கே கோபிக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. எப்போ வேணாலும் என் பசங்களுக்கு என்ன வேணாலும் கோபி செய்யலாம். அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க முதல்ல? நீங்கள் யார் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு? ராதிகா, நான் செஞ்ச உதவியை உங்கள் அம்மா புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் அமைதியாக இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ராதிகா, இல்லை எங்கள் அம்மா சரியாக தான் பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணு அன்னைக்கு வந்து வீட்டில் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து நான் கோபி கூட இனி சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் தெரியுமா? அதனால தான் கோபி ஃபோன் பண்ணப்போ கூட கோவத்தில் ஃபோன் எடுக்காமல் இருந்தேனே தவிர்த்து இப்படி நடக்கிறதுக்கும் இப்படி வர பிரச்சனைக்கும் காரணம் உங்கள் பொண்ணு இனியா தான் அப்படின்னு ராதிகாவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரியும் இங்கே செழியனும் அழுதுகிட்டே கோபியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதை பார்த்த ராதிகாவோட அம்மா, பாத்தியா ராதிகா, இவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட செய்ய விடாமல் மாப்பிள்ளையை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தின ஈஸ்வரி அம்மா ஏதோ அவங்க பையனை பார்க்கறதுக்காக அழுதுகிட்டே வரத பாரு, இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஈஸ்வரி அம்மா உங்கள் பையனை பார்க்கறதுக்கு வந்தீங்களா? அதான் கோபி என் பையனே கிடையாதுன்னு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னீங்களே, இப்போ என்னங்க உங்களுக்கு உரிமை இருக்குது உங்கள் பையனை பார்க்க வரதுக்கு? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க எல்லாரும். யாரை நாங்கள் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் இங்கே வந்து இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தாலே கோபி மாப்பிள்ள கண் முழிச்சு நல்லபடியாக எந்திரிக்கவே மாட்டார். பாக்கியா, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. உன் மாமியாரையும் உன் பையனையும் கூப்பிட்டுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி எப்படி பாக்கியா இருக்கான்? கோபி கண் முழிச்சிட்டானா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, அத்தை தெரியலத்த, இப்போ வரைக்கும் டாக்டர் எதை பற்றியுமே சொல்லாமல் தான் இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காங்க. உங்கள் பையன் கோபிக்கு எதுவும் ஆகாதத, சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியை நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்துட்டு இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா பையன் வேண்டான்னு நினச்சி என்ன பேச்சு பேசினாங்க, இப்போ என்னவோ பையன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி உன் மாமியார் வந்து அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ப கூட முடியல ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும், நாங்கள் பார்த்துக்கிறோம் பாக்கியா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி மட்டும், வேண்டாம் நான் இருக்கிறேன், என் பையன் கண் முழிச்சதுக்கப்புறமா நான் வரேன் பாக்கியான்னு சொல்லும்போது இங்கே ராதிகாவோட அம்மா பாக்கியாவை மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரியவும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அதை தாங்க முடியாத பாக்கியாவும், ராதிகா நான் என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இப்போ கூட என் பசங்களோட அப்பாவை பார்க்கணுன்னு தான் வந்தேனே தவிர்த்து எனக்கும் கோபிக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாவை கொஞ்சம் தேவையில்லாமல் பேசாமல் இருக்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்காரர் கோபி தான் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்தாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அப்போயாவது கோபி திருந்துவாருன்றதுக்காக. ஆனால் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என் பசங்க முக்கியம்னு நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன். உங்கள் வழிக்கு நான் வந்ததும் இல்லை. எனக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு சொல்லி என்னைக்காவது கோபியை பார்க்க உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேனா? இல்லை என்னால் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? நான் ஒதுங்கி என் வேலையை பார்க்குறேன்ல, அதே மாதிரி நீங்களும் கோபிக்கு புரிய வச்சு அவர் வேலையை பார்க்க சொல்ல வேண்டியதானே. அவர் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய போய் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் அந்த காரணத்துக்காக தான் கோபிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உங்கள் அம்மா சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னால் இதை ஏற்றுக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கோங்க ராதிகா நீங்களாவது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே கோபி கண்முழிக்காத நிலைமையிலையும் மெதுவாக பேசுகிறாரு அப்படின்றத டாக்டர் கவனிக்கிறாங்க. பாக்கியா என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு, பாக்கியா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கோபி மெதுவாக பேசுகிறத டாக்டர் கவனிச்சுட்டு வெளியில் வந்த உடனே, இங்கே யாருங்க பாக்கியா, கோபியோட ஒய்ஃபா பாக்கியா தானா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது உடனே பாக்கியாவும், இல்லைங்க கோபியோட ஒய்ஃப் ராதிகா தான் அப்படின்னு சொல்லி ராதிகாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பையும் கோபி பாக்கியாவையே நினச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கண்ணீரோட பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் ராதிகாவுக்கும் ராதிகாவோட அம்மாவுக்கும் ரொம்பவே கோவம் வருது. ஆனால் ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம மேலே கோபிக்கு கோவம் இருந்தாலும் அவர் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாரு. இனி பாக்கியா வழிக்கு கோபி போகவும் மாட்டாரு, எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாரு. கோபி இப்படியே திருந்தி சந்தோஷமா என் கூட வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ராதிகா. என்னதான் பாக்கியா கோபியை பிரிஞ்சு இருந்தாலும், கோபி மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாலும், கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் எனக்கு கோபி வேண்டாம். ஆனால் என் பசங்க அவங்க அப்பா மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்கன்றதுக்காக கோபியோட நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கோபிக்காகவே கோயிலில் போய் எல்லா வேண்டுதலையும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஹோட்டல்ல போய் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் என் குடும்பத்தையும், என் பசங்களையும் நான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய பாக்யா, மறுபடியும் ஹோட்டல்ல தன்னுடைய வேலைய ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. இனி கோபி எந்த ஒரு நிலைமையிலயும் என் வழியில வரவும் மாட்டாரு, எனக்கு பிரச்சனை செய்யவும் மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பாக்யா தன்னுடைய வேலைய ஆரம்பிக்கிறாங்க.